ஹே காய்ஸ், எங்க ரொம்ப படத்தோட ஹீரோயின் ஸ்டோரி ரைட்டர் ரொம்ப நாளா யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு புதுசா எந்த ஒரு கதையும் தோணல. என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற வீட்டுல நைட் ஆனா அமானுஷமான சத்தங்கள் கேக்குத நோட் பண்றாங்க. நம்ம எடுத்த கதையை யோசிக்கணும், இதே ஒரு கதையை எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட ஓனர் பத்தியும் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த அவங்க கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும் போது ஈரனுக்கு தெரிய வரக்கூடிய பயங்கரமான ட்விஸ்ட் அது என்னது சொன்ன படம் தான் 2022 ரிலீஸ் ஆன எக்ஸிஸ்ட் வித்தின். சோ டக்குனு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவிஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்த செய்வாங்க. அதனால நிறைய சத்தங்கள் வரும். அந்த சத்தத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்டோரிஸை எழுதுறதுல எக்ஸ்பர்ட். அதுக்கான ஸ்டோரிஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா அவங்களோட காலேஜ்ல ஒரு காம்படிஷனுக்கு ஸ்டோரி எழுதி கொடுத்திருப்பாங்க. அதோட ரிசல்ட் இன்னைக்குதான் வரப்போகுது. அதனால ஹீரோயின் கொஞ்சம் பதட்டத்துல இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க வீட்டுல இருக்கிற மேல் ஃப்ளோர்ல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு எரிச்சலா இருக்கு. கடுப்பான அவங்களும் குச்ச வச்சு மேல தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனா திரும்ப அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கு. யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலாக தண்ணியை குடிக்க ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயின் பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்கு. நீ தட்டுற தட்டுல என் குழந்தைய எழுந்துருச்சு. என் குழந்தைய சமாதானப்படுத்துது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி செமையா கத்தி விடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் போன்ல மெசேஜ் வருது. ரிசல்ட் வந்துருச்சுன்னு வேகமா போன் எடுத்து பார்த்தா அவங்க பில் கட்டல, அதை கட்டுங்கன்னு சொல்லி ரிமைண்டர் மெயில் வந்திருக்கும். நம்ம ரொம்ப நாளா கட்டலையோ அப்படின்னு சொல்லி அவங்களோட பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய மெயில் வந்திருக்கோம். இவங்க ஒழுங்கா பில் கட்டியிருக்க மாட்டாங்க. கடவுள்கிட்ட, கடவுளே இந்த வாட்டி எப்படியாவது எல்லாமே நல்லபடியா நடக்கணும், எனக்கு காசு கிடைச்சா எல்லா கடனையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. சரி ரிசல்ட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடு பார்த்துட்டு இருந்தா திரும்பவும் மேல சத்தம் கேக்குது. இவன் ஒருத்த அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க வேணா வெளியே போயிடலாம் லேப்டாப்பை தூக்கிட்டு ஒரு கெஃபேக்கு வராங்க. அப்படி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுல ஹீரோயின் செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ரொம்ப கடுப்புல இருப்பாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க. அவரும் பாத்துருவாரு ரிசல்ட் வந்துருச்சுன்றத. ஆனா லைட்டா ஹீரோயினி கிட்ட உன்னோட வேலைதான் முடிஞ்சிச்சுல, வேணா இன்னைக்கு வெளியே வரையாராம எங்கேயாவது சாப்பிட போலாம் போது போராடி எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி என்னதான் பிரச்சனை, ஏன் டல்லா இருக்க? என் வீட்டுக்கு மேல இருக்கிறவன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், எனக்கு எரிச்சலா இருக்கு, என்னால எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னும் போது நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், அந்த டைம்ல அந்த நபர் வீட்லயே இல்லைன்னு சொல்றாங்க, நான் என்னதான் பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கேன். சரி ரிசல்ட் வந்துடுச்சா? அது இன்னும் வரல, பொய் சொல்லாத, நீ செலக்ட் ஆகல தானே அப்படின்னு கத்தி சொல்ல ஹீரோயின் வாய மூடுறா. ஏன்டா என் மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வர ஹீரோயினும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. அவங்களோட ஸ்டோரியும் அவங்க வாங்கின சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்றாங்க. நிறைய காம்படிஷன்ல அவங்க வின் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான் போல, நான் அவ்வளவு வத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்க. இப்ப மேல இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு. எரிச்சலான ஹீரோயினும் காதை நல்லா மூடிட்டு அவங்க போனை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா மேல தண்ணி ஊத்துற மாதிரி சத்தம் கேக்குது. என்ன இது வித்தியாசமா கேக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பால்கனி கிட்ட வந்து பார்த்தா அப்ப ரூம்ல படுத்துட்டு இருக்க அவங்க அப்பா நடந்து வாஷ்ரூம் போறாரு. ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா அவங்க அக்கா கூட தான் தங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த காலை ஹீரோயினும் வேக வேகமா மேல இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. மேல இருக்க வீட்டோட நம்பர் 507. அந்த கதவுல சத்தத்தை குறைங்க அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஆனா அந்த கதவு ஓபன் ஆயிருக்கு. உள்ள போய் பாக்கலாம்னு சொல்லி யாராவது இருக்கீங்களான்னு உள்ள போறாங்க. எல்லா இடமும் இருட்டா இருக்கு. ஒரு ரூம்ல மட்டும் வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னதுன்னு சொல்லி இப்படி பொறுமை ஹீரோயின் போய் பார்க்க யாரோ அவங்கள டச் பண்ண ஹீரோயின் கத்துறாங்க. இதெல்லாம் கனவுதான். இப்ப அடுத்த காலையில ஹீரோயினோட அப்பா சாப்பிட்டுட்டே இருக்க ஹீரோயினும் அப்பா நைட்டு மேல சத்தம் கேட்டது உங்களுக்கு கேட்டதான்னு சொல்ல, எனக்கு எப்படி கேட்டதுனால தூங்கிட்டு இருந்தேனே அப்பா, நீ வாஷ்ரூம் போனப்பா. ஓ நான் தூக்கத்தை நடந்தேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது சரி இவர் கேட்டா கேட்காம இருந்திருக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் சைலண்டா சாப்பிட்டுட்டு வேக வேகமா அவங்களோட காலேஜுக்கு போறாங்க. கிளாஸ் எடுக்க ஹீரோயின் தூங்கி தூங்கி விழுகிறாங்க. டீச்சரும் இவனவும் நைட்டு ஃபுல்லா கதை எழுதி எழுதி டயர்ல தூங்குன மாதிரி தூங்கிட்டு இருக்கா பாரு, அது விடுங்க, இந்த வாட்டி காம்படிஷன்ல வின் பண்ண அந்த பையனை நான் கூப்பிடுறேன், அவங்கிட்ட பேசி உங்களோட டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம தூரமா நிக்கிறான். அப்ப அவளோட ஃப்ரெண்டும் என்ன மேடம் கதை எழுதி தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா கிளாஸ்லன்னு கலாய்க்க, நீ வேறடி என்ன யோசிச்சாலும் எந்த ஒரு புது கதையும் தோண மாட்டேங்குது. புது கதை வேணுமா? என்ன விளையாடுறியா? உங்க வீட்டுக்கு மேலதான் சத்தம் கேக்குதுல்ல, அதே ஒரு கதையை எழுத வேண்டியதானே அப்படின்னு அவ சொல்றா. சரி உனக்கு அந்த கதை எழுத பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா உன் வீட்டுக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணி நான் கதை எழுதிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி சான்ஸ் யாருக்கும் கிடைக்காதுல்ல.
இப்போ வின் பண்ணானே அந்த பையன், அவன் என்ன கதை எழுதுனான்னு நீ நினைக்கிற? அவங்க பக்கத்து வீட்ல நடக்கிற விஷயத்த தான் கதை எழுதி வின் பண்ணிருக்கான். உனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் சுவாரஸ்யமா மசாலாலாம் ஆட் பண்ணி போடு, எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதை யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் இந்த ஸ்டோரியை நம்ம பண்றோம் வின் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க என்டையர் ரூமையே புதுசா மாத்துறாங்க. அந்த ஓனரை வாட்ச் பண்றாங்க. அவர் எப்பவுமே நைட் டைம் தான் வீட்டுக்கு வருவார். ரொம்ப சைலண்டா இருப்பாரு, யாருக்கிட்டயும் பேச மாட்டாரு. அதனால ஃபுல்லா அதை வாட்ச் பண்றாங்க. நைட் டைம்ல அவங்க வீட்டு ஜன்னல்ல ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதான்னு ஹீரோயின் பார்க்க போனா அது ஃபுல்லாவே கவரை வச்சு சீல் பண்ணியிருப்பாரு. சரின்னு சொல்லி ஹீரோயின் அவர் எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு போறாரு, என்ன பண்றாருன்ற எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் வாட்ச் பண்ணிட்டே இருக்க அவரு நைட்டு ஒரு வண்டியை தள்ளிட்டு வருவாரு. அதுல இருந்து ஏதோ ஒண்ணு கீழே லீக் ஆகும். அது என்னன்னு பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும். அதை ஹீரோயின் பார்த்து வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின் கிட்ட பேச வராங்க. ஆனா ஹீரோயின் தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுக்க அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருது. என்கிட்ட எல்லாம் நடிக்கிற வேலை வச்சுக்காத, எவ்வளவு நாளா நீ பில் கட்டல அப்படின்னு கேட்க, என்னமா சொல்ற, நடிக்காதடி, லாக்கர்ல இந்த எல்லா பேப்பரையும் பார்த்துட்டேன், நீ பில்லே கட்டாம வச்சிருக்க, நான் சொல்றத கேளு, நீ பண்ற வேலை வேஸ்ட் தான், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா உன் சிஸ்டர் மாதிரி வேலைக்கு போய் சம்பாரி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ நம்மளுக்கு டைம் கம்மி, எப்படியாவது இந்த வாட்டி இந்த கெரியர்ல வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பா அந்த வேலையில இறங்கினாங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் ஹெல்ப் தேவைன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. அவன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. டே உனக்கு நான் பிஸா வாங்கி தர வாடா அப்படின்னு சொல்ல, நீ சும்மா கூப்பிட மாட்டே, ஏதாவது பிரச்சனைக்கு தான் கூப்பிடுவேன், ஆளை விடு சாமி, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் உனக்கு படிக்க ஹெல்ப் பண்றேன், கொஞ்ச நேரம் என் வீட்டுக்கு வா, எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, நான் சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாரு. இப்ப ஹீரோயினும் வெளியே நின்னுக்கிட்டே இருக்கு. ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த நபரும் காரை ஓபன் பண்ணிட்டு திங்ஸ் எடுக்க அவரோட வீட்டுக்கு போறாரு. இதை ஹீரோயின் பாத்துறாங்க. அந்த காருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்க அதுல ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இருக்கும். அது என்னதுன்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்க நேரம் காரோட ஓனர் வந்துடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே நைஸா அந்த கார்லயே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளியும் போது அவங்க சீட்டுக்கு கீழே ஒரு சின்ன கத்தி, அந்த கத்தியில ரத்தம் இருக்கிறத பாத்துடுறாங்க. வாய மூடிட்டு அப்படியே சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, நான் வீட்டுக்கு வெளியதான் இருக்கேன், கதவு திறடி அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் கால ஹீரோயின் சைலண்டா போட்டுருவாங்க. ஆனா அவன் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த கார் ஓட்டு நபருக்கு சந்தேகம் வந்துடும். காரை நிறுத்தி யார் அது, வெளியே வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் வந்து நிக்க ஹீரோயினோட கண்ணசே பலான ஒரு அறையை கொடுப்பாரு. ஆனா அந்த டைம் அங்க போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸும் ரெண்டு பேரும் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப அந்த நபரும் என்னை மன்னிச்சிருங்க, நீங்க என் வீட்டுக்கு கீழே இருக்கீங்க, எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்ல, உங்களோட அபார்ட்மெண்ட் நம்பர் என்னதுன்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் 401 சொல்றதுக்கு பதிலா 301 அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுவாங்க. அவரும் அப்படியா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஹீரோனோட ஃப்ரெண்டும் என்னதான் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. எனக்கு ஹெல்ப் வேணும், இவரை பத்தி நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, நீ வேற கார்ல கத்தி இருக்குன்னு பார்த்தேன், இவன் என்னவோ மோசமானவன் தெரியுது, இவன் சங்காத்தமே வேணா விட்டு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை முடிக்காம விட மாட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன விதத்துல அப்படின்னு. இப்ப ஹீரோனும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த நபரோட கொரியர் பாக்ஸ்ல ஒரு பேப்பர் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அது ஓன் பில். அதுல இருக்கிற நேமையும் செக் பண்ணும் போது ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் பேரும் இந்த பில்லுல இருக்கிற நேமும் வித்தியாசமா இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட அது எப்படி வித்தியாசமா இருக்கும், இப்ப மேல இருக்கிற நபர் ஓனர் கிடையாதா அப்படின்னு சொல்ல, நீ அப்படி யோசிக்கிற, ஒருவேளை அது அவங்க பையனா இருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இவங்க பேசிட்டே இருக்க நேரத்துல மேல அந்த அபார்ட்மெண்ட்டை யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோவும் ஹீரோயினும் வேக வேகமா மேல போறாங்க. பார்த்தா ரெண்டு லேடிஸ் வந்து அந்த கதவை தட்டிட்டே இருப்பாங்க. ஆனா யாருமே ஓபன் பண்ணாதனால அவங்க போயிடுறாங்க. அவங்க அந்த கதவுல ஒரு பேப்பரை ஒட்டி வச்சிருப்பாங்க. அது ஒரு சர்ச்சை பத்தினது. அந்த பேப்பரை வச்சு ஹீரோயின் பார்த்துட்டே இருக்க இப்ப ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. இந்த நபர் ஏதோ ஒரு விஷயத்த ரகசியமா பண்றாரு அப்படின்னு சொல்ல, நீ அப்படி எல்லாம் நினைக்கிற, வேற அவரோட போன் பில்ல ஒரு நேம் இருக்கு, ரெண்டு லேடிஸ் கதவை தட்டியும் அவங்க திறக்கல, அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, அந்த டைம் அந்த ஓனர் இல்லாம இருப்பாரு, அதனால கதவு ஓபன் பண்ணல, போன் பில்ல அவர் பேரு இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ, அவங்க தெரிஞ்சவங்க யார் பேரு அது கூட இருக்கலாம், நீ தான் தேவையில்லாம குழப்பிக்கிற உன்ன. ஹீரோயினும் அது சரி, ஆனா நைட் ஆனா சத்தம் வருது, அதுக்கு நீ என்ன விளக்கத்தை கொடுப்ப அப்படின்னும் போது, அவங்க வீட்டுல யாராவது வயசானவங்க இருப்பாங்க போல, நைட் அவங்க நடக்கும் போது இல்ல போகும்போது சத்தம் வர வாய்ப்பு இருக்குன்னும் போது, நீ மட்டும் இல்ல
1 மாசமா வீட்டுக்கு மேல சத்தம் வந்தா நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தோணும். அப்படிலாம் உனக்கும் தோணுது. அதுலயும் நீ முக்கியமா கதை எழுதுற ஆளாச்சே, அதனால உன் இஷ்டத்துக்கு கதையை கட்டுவ அப்படின்னு சொல்லடி. உனக்கு இது வினோதமா தெரியலையாடா அப்படின்னு கேட்க, எனக்கும் வினோதமா தான் தோணுது. இப்ப அதுக்கு என்ன பண்றது நம்ம அப்படின்னு கேட்க, நம்ம அவரை ஃபாலோ பண்ணும். சரி போ போய் பண்ணு அப்படின்னு சொல்ல, எனதான் வண்டி ஓட்ட தெரியாதுல, நீ தான் வர அப்படின்னும் போது சான்ஸே இல்ல. டேடி ப்ளீஸ்ரா, என்னோட ஃபேமிலி இந்த கெரியர்ல நான் வளரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது அவங்களுக்கு சாதிச்சு காமிக்கணும். நீ கவலைப்படாத, உன் எக்ஸாமுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். ப்ளீஸ், நீ தான் சொல்லுவல்ல நான் ஒரு நல்ல ரைட்டரா ஆவேன்னு. நீ சப்போர்ட் பண்ணாம அது நடக்காது அப்படின்னு ஐஸ் வைக்க, சரி ஓகே வந்து தொலைறா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலைல வந்துடுறாங்க. ஹீரோனும் வேக வேகமா கிளம்புறாங்க. அவங்க குடும்பத்துக்கு அதிசயமா இருக்கு, இவ இவ்வளவு சீக்கிரமா கிளம்ப மாட்டாளேன்னு. சீக்கிரமா எல்லாம் கிளம்பி வேலைக்கு போங்க, நானும் முக்கியமான வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா கார்ல ஏறிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா கிராஸ் ஆக ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஓனர் கார் எடுத்துட்டு போறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டே போக ஒரு ஸ்டேஜ்ல அவரு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் பக்கம் போயிடுறாங்க. இது தெரியாம ஹீரோயின் டர்ன் பண்ணிக்கிறாங்க. அவரை மிஸ் பண்ண இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, அப்போ அவங்க ஃப்ரெண்டும் அவரை ட்ரேஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் இருந்தாதான் அவளை கண்டே பிடிக்க முடியும் கூடன்னு சொல்லிடுவான். அப்பனா அதை வாங்கிடலாமே சொல்லி ஆன்லைன்ல பார்த்தா அது ரொம்ப அதிகமா இருக்கும். அவ்வளவு காசு என்கிட்ட இருந்தா நான் பில்ல கட்ட மாட்டேனான்னு சொல்லி வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் ஃப்ரெண்டு அதுக்குதான் நிறைய ஆப் இருக்கே அப்படின்னும் போது, ஓ கரெக்ட்ல அப்படின்னு சொல்லி உடனே டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு நானே தேவையில்லாம ஐடியா கொடுக்கறேனோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு யோசிக்க, இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட வீட்டுல டிராப் பண்ண சொல்லி வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரத்துல அந்த நபர் அவரோட கார்ல ஹீரோயின் கார்ல ஏறும் போது அவங்க பொருள் ஒண்ணு விழுந்திருக்கும். அதை எடுத்து குடுக்கலான்னு பாப்பாரு. பார்த்தா ஹீரோயின் 401 சொல்லிட்டு 301 ரூமுக்கு போறத அவரு நோட் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு ஏதோ நம்ம கிட்ட போய் சொல்லுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவரு வீட்டுக்கு போறாரு. ஏதோ ஒரு விஷயத்த பண்றாரு. அது என்னன்றத நமக்கு காமிக்கல. இப்ப ஹீரோயினும் அவங்களோட போன்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த நபரோட கார்ல ஒட்டுறதுக்காக யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்து ஒட்டி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த காரை விட்டு இறங்கி போலான்னு பார்த்தா அந்த நபர் டக்குன்னு வந்து அங்க நிக்கிறாராம். மூச்சே விடாம சைலண்டா ஹீரோயின் இருக்காங்க. அந்த நபர் போன பிறகு அங்க வந்து வேகமா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வெளியே ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணி இருக்க, இப்போ அந்த நபர் ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட ஹீரோயினோட திங்ஸை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, உங்க பொண்ணோட பொருள் என்னோட கார்ல இருந்ததுன்னு சொல்ல அந்த டைம் ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்க அம்மா என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னும் போது, நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க, அவங்க என் கார்ல ஏறினாங்க அப்ப அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு விட்டுட்டு போயிடுறாரு. அவங்க அப்பா அம்மா பயங்கரமா கோவமாயிட்டு இங்க வா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேக வேகமா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்டும் அடுத்தது என்ன பிளான் வச்சிருக்க, தயவு செஞ்சு எங்கேயும் கூப்பிட்டாத, என்னால வர முடியாதுன்னும் போது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்காக 2 புக் எடுத்துட்டு வந்திருப்பாங்க படிப்புக்காக. அதை வச்சுட்டு ரொம்ப நேரம் போனை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க போனை தான் அந்த நபரோட கார்ல ஸ்டிக் பண்ணிருப்பாங்க. இப்ப அது சிக்னல் கொடுக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் வாடா அவரை போய் ட்ரேஸ் பண்ணிடலாம் போது, இதெல்லாம் லாஸ்ட் சான்ஸ், இதுக்கு அடுத்து நீ அவரை கண்டுபிடிக்க போகணும்னா ஓன் கார்ல போ, நீயே ஓட்டிட்டு போகணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார் ரைட் பண்ணிட்டே போறாங்க. அதே மாதிரி கார் ஓட்டிட்டு போவா அந்த நபர் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் ரைட்ல இண்டிகேட் போட்டு லெஃப்ட்ல போகும்போது கரெக்டா ஹீரோயினும் ஒரு ஷார்ட் ரூட்ல போயிடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் ஒரு சர்ச்சுக்கு போறாரு. ஹீரோயினும் கொஞ்ச நாள் இங்கே வெயிட் பண்ணானும் போது ஃப்ரெண்டும் இங்க பாரு, அந்த நபர் பார்த்தா மோசமான நபர் மாதிரி தெரியுது, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், இதோட உன் கதை எழுதுறத விட்டுரு போயிடலாம் போது, இல்ல எப்படியா இந்த கதை நான் எழுதி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த நபர் திரும்பவும் ஒரு இடத்துக்கு போவாரு. ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. இப்ப ஹீரோயினும் நீ இங்கே இரு நானே போய் பாக்கன்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த நபருக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பா, அவ ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. அவர் பார்த்துப்பாரு. ஃப்ரெண்டும் நான் சொல்லல, நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க, இப்ப வா போலாம் அப்படின்னும் போது ஹீரோயினும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி நீ போனா வர அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போக, ஃப்ரெண்டும் பைத்தியமா நீ தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் செம்ம கடுப்பாயிருவேன், நீ ரிஸ்க் எடுக்காத பா போயிடலாம் போது, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறுத்த மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போயிட்டு இருப்பாங்க. ஏதோ பண்ணி தோல அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் பார்த்தா போட்டோ இருக்கும், அந்த பொண்ணு இருக்க மாட்டான். கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது பார்த்தா ஒரு ரூம்ல அவங்க அப்பா அந்த பொண்ணோட உடம்புல தண்ணி ஊத்தி ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பாரு. அவ ஆல்ரெடி பேஷண்ட், அவ மேல தண்ணி ஊத்துற விஷயத்த பார்த்த நர்ஸ் அந்த பொண்ணு அங்க இருந்து வேகமா தூக்கிட்டு போவாங்க. இதை பார்த்த ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா.
இப்ப அந்த நபர் திரும்பவும் கார் ஓட்டிட்டு போறாரு. ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்த்தா தெரியுது அவர் அந்த சர்ச்சில் போற. அந்த சர்ச்சில் சில வித்தியாசமான மந்திரங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சர்ச் பொறுத்த வரைக்கும் தண்ணி தான் கடவுள், தண்ணியை வச்சு குணப்படுத்த முடியாத விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி அதை ப்ரே பண்ணும்போது இதை ஹீரோயின் பாத்துறாங்க. அந்த சர்ச்சோட மேனேஜர் லேடியும் ஹீரோயினை பார்த்து யார் மேம் நீங்கன்னும் போது ஹீரோயின் வேகமா அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அம்மா ஹீரோயின் கிட்ட பேச ரெடியா இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் நைஸா ஒரு ரூமுக்கு போக அவங்க அப்பா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, உன்னோட திங்ஸ் அவரோட காருக்கு எப்படி போச்சு, என்ன பண்ற அப்படின்னும் போது ஹீரோயின் இல்லப்பா கதை எழுதலாம், தயவு செஞ்சு அந்த கதை எழுதுது இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட அவரோட திங்ஸ் எதுவுமே அந்த ரூம்ல இருக்க கூடாது, அந்த ரூம்ல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணு, நீ நாளையில இருந்து வேலைக்கு போகணும், இதெல்லாம் விட்டுணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி விட்டுறாரு. இப்ப ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோயினும் வேக வேகமா போய் அந்த நபரோட கார்ல இருக்கிற அவங்க போனை எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கும் போது அந்த நபர் அவரோட காருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன கேமராவை ஆன் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல ஹீரோயின் மாட்டிப்பாங்க. இது தெரியாத ஹீரோயினும் வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த நபர் வீட்டுக்குள்ள போறாரு. பார்த்தா ஒரு வயசானவரை கத்தி போட்டு அடிச்சு வச்சிருப்பாரு. அவரு தான் தப்பிக்கிறதுக்காக தலைய கீழே தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஹீரோயினுக்கும் அந்த சத்தமா அப்ப கேட்டிருக்கும். இப்ப அந்த சைக்கோவும் ஒரு கவரை எடுத்து அந்த நபரோட தலைக்கு கீழே வச்சிடறாரு. நீ இப்ப என்ன வேணா பண்ணிக்கோ, சத்தம் கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2 நபர்களை ஃப்ரீஸ் பண்ணி அவரோட வீட்டுல வச்சிருப்பாரு. இப்ப பாஸ்டர் காமிக்கிறாங்க. அந்த சர்ச்சை சேர்ந்த 2 நபர்கள் இவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க இவரு ஒரு பாய்சன் கேஸ ஆன் பண்ணியிருப்பாரு. அதனால 2 பேரும் இறந்திருப்பாங்க. அந்த வயசானவர் தான் இந்த வீட்டோட ஓனர். அவர் போனை பாக்குறாரு. அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க சார் எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்கன்னு கேட்க நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், நேரம் கான்டாக்ட் பண்ணாதீங்க, நான் அப்புறமேட்டு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ ஒரு குரூப் போட்டோ காமிக்கிறாங்க. அதுல இந்த கில்லரும் அந்த வயசானவர் இறந்து போன அந்த 2 பேரும் இருக்கிற ஒரு போட்டோ தான் இது. இவங்க எல்லாம் சர்ச்சை சேர்ந்தவங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோயின்காக யாரோ தட்டுறாங்க. பார்த்தா அந்த கில்லர் தான். அவரும் ஒரு ஜூஸை கொடுத்துட்டு இந்தாங்க நீங்க எங்க பக்கத்து வீட்டு சேர்ந்தவங்கள அதான் கொடுத்தேன், இதுக்கு அடுத்தது மேல இருந்து சத்தம் வராதுமா, நான் கேள்விப்பட்டேன் நீ எழுத்தாளர்னு, இதுக்கு அடுத்து நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், இந்த காலத்துல எல்லாம் சத்தம் வந்தாலே எதிர்த்த வீட்டுக்காரங்க கொலை பண்ணிடுற அளவுக்கு மோசமானவங்க, இதுக்கு அடுத்து இந்த சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்லி நைஸா பேசிட்டாங்கன்னு போக ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலை ஹீரோயின் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்க ஒரு பையனால தூங்கி தூங்கி விழுவான். அப்படி அவன் தூங்கி விழுகிறத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இப்ப வேகமா வீட்டுக்கு போன ஹீரோயினும் இவங்க வீட்டு அபார்ட்மெண்ட்டை வித் ஏஜென்ட்க்கு கால் பண்றாங்க. அப்போ 507ல இருக்கிற அபார்ட்மெண்ட் ஓனர் கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமான்னு கேட்க இல்ல மேம் பர்சனல் கான்டாக்ட் டீட்டெயிலாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இல்ல மேம் அவங்க கிட்ட நான் பேசணும் ப்ளீஸ் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்ச கேட்க அவங்க கொடுத்துறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்ப ஹீரோயின் அந்த நபரோட வீட்டுக்கு வெளியே ஒரு பேப்பர் ஒட்டினாங்க. அதுல ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா அதுக்கு பின்னாடி அந்த வீட்டு ஓனரோட பேரு எழுதி நாங்க ரொம்ப நாளா உங்களை தேடிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி அந்த சர்ச்சில் வந்து பெண்கள் அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற அந்த மேனேஜர்லயும் உங்களை யாரை இங்க ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு கேட்க அந்த ஓனரோட பேரை சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னாரு, ஆனா அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் தான் எங்க மாஸ்டர், 1 மாசமா அவர் எங்க போனாரே தெரியல, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவங்க கார் பார்க்கிங் கிட்ட ரொம்ப நாளா ஒரு கார் இருக்கும். அந்த கார் யாருன்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட கேட்டிருப்பாங்க. அவரும் அந்த 507 ரூம்ல இருக்கிறவரோட கார் தான் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கார் இருக்க அந்த பர்சன் காணும் அப்படின்றது ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். சரி எனக்கு இந்த பிரார்த்தனா பத்தி சொல்லுங்கன்னும் போது அவங்க சொல்லுவாங்க தண்ணி தான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான விஷயம், அதை வச்சு நிறைய வியாதியை குணப்படுத்திடலாம், இதை பத்தி சொன்னாலே எங்க மாஸ்டர் தான், அவரு தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லி ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அதுல உடம்பு சரியில்லாதவங்க இல்ல அவங்க ஃபேமிலியில யாருக்காவது பிரச்சனைனா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு இந்த தண்ணியை ஊத்துனாங்கன்னா அந்த பிரச்சனை குணமாகும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு சடங்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோல இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு மேல இருக்கிற அந்த நபரும் இருப்பாரு. அவரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை நீங்க வந்திருப்பாரு. இப்போ இந்த வீடியோ பார்த்த ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது என்னன்னா அங்க ஐஸ் கட்டியை வச்சுதான் இந்த பிரார்த்தனை தான் பண்ணுவாங்க, தண்ணியும் இருக்கும். ஹீரோயின் ஸ்டார்டிங்ல பார்த்திருப்பாங்க அவ வீட்டுக்கு வெளியே அந்த தண்ணி மாதிரி இருக்கும். அப்ப அந்த நபர் ஏதோ ஒரு விஷயத்த பண்றாருன்னு ஸ்ட்ரைக் ஆன ஹீரோயின் வேக வேகமா வீட்டுக்கு வர ஓட அந்த மேனேஜர் நிறைய ஆட்களை வச்சு ஹீரோயினை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த டைம் இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு புக் படிச்சுட்டே இருக்கும் போது அப்ப ஹீரோயினுக்கு கொடுத்த ஒரு புக் இருக்கும். அதுல முன்னாடி பேஜ்ல நல்லபடி நீயும் நானும் லைஃப்ல ஒன்னாவே அச்சீவ் பண்ணி ஒன்னாவே வாழலான்னு ஒரு வார்த்தை எழுதி இருக்கும். அப்ப ஹீரோயினுக்கும் தன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஹீரோயின் கிட்ட பேசாம வரும்போது ஹீரோயின் போன் பண்ணி நாங்க மாட்டிக்கிட்டோம்
பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் வருவாரு, போலீஸ் கிட்ட சொல்றவன் எங்களை விட்டுருங்கன்னும் போது அவங்க விட்டுருவாங்க. இப்ப ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் இத போய் நம்ம போலீஸ் கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னவோ மாஸ்டர் காணாம போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துலதான் அவர் வீட்டுக்கு மேல சத்தம் வருது. இந்த நபர் தான் அவர் ஏதோ பண்ணிருக்கா, அவரை சாகடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் வர சொன்னல அவரோட கார்ல வர கத்தி இருந்துச்சுன்னு, இதை ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கணும் போது, சரி நம்ம முதல்ல எவிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால ஹீரோயின் திரும்ப உங்க போனை எடுத்துட்டு போய் அந்த கில்லரோட கார்ல பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கில்லர் காரை எடுக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோயினோட போன்ல அவங்க அம்மா கால் பண்ணிருப்பாங்க. அந்த போன் சத்தத்தை கேட்ட அவரும் சர்வீஸ்க்கு காரை கொடுப்பாரு. அப்போ காருக்கு போன் இருக்குதா பாத்துறாரு. நம்ம யாரோ ட்ரேஸ் பண்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்ச அவர் போக வேண்டிய இடத்துக்கு டிரைவ் பண்ணிட்டு போறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த லொகேஷனை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பார்த்தா ஒரு மீன் பிடிக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அவர் மீன் பிடிக்கிறத பார்த்த ஹீரோயினும் அவர் என்ன பண்றாரு ஃபாலோ பண்ணோம்னு சொல்லி இவங்க அங்க என்ன ஒரு கடைக்காரர்கிட்ட தூண்டில் வேணும்னு சொல்லி மீனை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நபர் ஏதோ ஒன்ன மாட்டி மீன் பிடிக்க பயன்படுத்துவாரு. தூரத்துல இருந்து பார்க்க ஹீரோயினுக்கு தெரியுது அது ஏதோ ஒரு மனுஷனோட கையின்னு. உடனே இந்த மீன் பிடிக்கிறவர்கிட்ட ஐஸ் வச்சு அவர் ஏதோ ஒரு ஃபுட்டை யூஸ் பண்றாரு, அதனாலதான் அவருக்கு நிறைய மீன் கிடைக்குது. அது என்னன்னு கேட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் நிறைய மீன் கிடைக்கும் போது, அவன் எது யூஸ் பண்ணா நம்ம என் கடையில நிறைய பொருள் இருக்கு, அதை வாங்கிக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், எனக்கு அவர் என்ன யூஸ் பண்றாரோ அதான் வேணும் போது அந்த மீன் பிடிக்கிறவரும் அதை பார்க்க போறதுக்குள்ள அவர் கத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் நீ இங்க இரு நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லி போவாரு. போன அவரு ரொம்ப நேரமா வரமாட்டாரு. அந்த கில்ல ஹீரோவை போட்டு சம்மடி அடிச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவாரு. ஹீரோனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. மீன் பிடிக்கிறவர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்டு போயிட்டாரான்னும் போது அவன் எப்பயோ காரை எடுத்துட்டு போயிட்டானேன்னும் போது ஹீரோயினும் ஆனா என் ஃப்ரெண்டு எதுவுமே வரலன்னு சொல்லி வேகமா போய் பார்த்தா தான் அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் தெரிஞ்சுப்பாங்க அந்த நபர் ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டான்னு. உடனே அவங்க ஹீரோவோட போன் நம்பரை வச்சு ஹீரோயின் ட்ரேஸ் பண்ணிட்டு ஓட்ட தெரியாம வண்டி எப்படியோ ஓட்டிட்டு போயிட்டே இருக்க அந்த நபரோட கார் கீழே இருக்கிற கத்திய ஹீரோ பார்த்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா அந்த நபர் போட்டு அவரை செம்ம அடி அடிக்கிறாரு. ஹீரோயின் உடனே அந்த கில்லருக்கு கால் பண்ணி இங்க பா என் ஃப்ரெண்டை விட்டு நடந்த எந்த விஷயத்தையும் நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன், நீயும் மாட்டிக்க மாட்டேன், தயவு செஞ்சு அவனை விட அவன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல அந்த நபர் ஹீரோவை சாகுற அளவுக்கு அடிச்சுட்டு அங்க வந்து போயிடறான். ஹீரோயின் வேகமா அந்த இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ சேர்த்த உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அதே நேரம் இங்க அந்த கில்லர் வேகமா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். ஹீரோயினோட வீட்டுல அவங்க ஃபேமிலியா சாப்பிட்டுட்டே இருக்க அவங்களுக்கு மேல சத்தம் கேக்குது. ஏன்னா அந்த வயசானவர் திரும்பவும் தலையை தரையில தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா கில்லர் வேகமா வந்து அவரை போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வேகமா அந்த அப்பார்ட்மெண்ட் வராங்க. அந்த ரூமுக்கு போய் பார்த்தா போலீஸ் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அந்த ரூம்ல இருந்து சத்தம் வருதுன்னு. ஹீரோயினும் வேகமா போறாங்க. சார் நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணேன், இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் கொலைகாரன், இந்த ஓனரை கொலை பண்ண முயற்சி பண்ணா, என் ஃப்ரெண்டையும் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்ல அவங்க கோவத்துல அந்த கதவை தட்ட ஆரம்பிப்பாங்க. ஆபீசருங்க நீங்க பொறுமையா இருங்க நாங்க பாத்துக்கிறோம்ன்றத சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைப்பாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க வீட்டுக்குள்ள போய் மேல இருக்கிற பால்கனில ஏறி போயிடுறாங்க. அந்த கதவு ஓப்பனா இருக்கு. ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா 2 சடலம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சர்ச் ஃபாதர் உடம்பெல்லாம் காயத்தோட இருப்பாரு. இப்ப ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க அந்த கில்லர் இருப்பான். அவனோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இந்த கில்லர் அந்த சர்ச்சில் ரொம்பவும் அவரோட முழு எனர்ஜி போட்டு நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாரு, நிறைய பிரார்த்தனைகள் பண்ணியிருப்பாரு அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியாகணும்னு. அப்படி ஒரு நாள் இந்த ஃபாதருக்கு அவர் ஹெல்ப் பண்ணும் போது அவரு செமையா குடிச்சிட்டு போதையில வருவாரு. இந்த கில்லரும் அவரை படிக்க வைக்கும் போது அப்ப ஒரு போதையில எல்லா உண்மையா வளருவாரு. அதாவது அவர் பண்றது உண்மையான பிரேயரே கிடையாது. ஊர் மக்களை ஏமாத்ததான் நான் பண்றேன், யாராவது தண்ணி குடிச்சா உடம்பு சரியாகும்னு சொல்லுவாங்களா, நானும் சொல்றேன் அவனுங்களும் நம்புறாங்க முட்டா பசங்க அப்படின்னு சொல்லி போதையில எல்லாத்தையும் வளர இதை கேட்ட அந்த சைக்கோக்கு வந்துடும். உன்னை நம்பிதான் நான் இவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருக்கேன், இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன், என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஓனரை அந்த சைக்கோ அந்த அபார்ட்மெண்ட்ல லாக் பண்ணி வைப்பான். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீ என் பொண்ணை பார்த்திருக்க ஹாஸ்பிட்டல்ல, கடவுள் சொல்றதெல்லாம் மீறி நீ செயல்பட்டிருக்க, இதனால கடவுள் உன்னை தண்டிப்பாரு, நீ கவலைப்படாத, புனிதமான தண்ணியில நான் உன்னை சுத்தம் பண்றேன்னு சொல்லி ஹீரோனை போட்டு சம்மாடி அடிச்சு தண்ணி ஊத்துவாரு. ஹீரோயினும் நீ பண்றது முட்டாள்தானோ, இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவன் முகத்தையே முழிக்க மாட்டான், நீ பண்ணிக்கிட்டு இருக்கதே தப்பு, இதை விட்டுருன்னு சொல்ல 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட இப்போ ஹீரோயினை கொலை பண்ற டைம்ல டக்குன்னு போலீஸ் வந்துடுறாங்க. அந்த கில்லரும் நீங்க கிட்ட வந்தீங்கன்னா இவரை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல அங்க அந்த ஆபீசர் எப்படியோ அவனை ரகசியமா அட்டாக் பண்ண அவனை பிடிச்சு போயிடுறாங்க.
இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் நம்ம கிட்ட பேசுறாங்க. இந்த விஷயம் நடந்த பிறகு அந்த சர்ச்சையே மூடிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு நானும் ஹீரோவும் கண்ணு தொடர்ந்தோம். எங்களுக்கு இப்ப எல்லாமே சரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு சம்பவம் எங்க அபார்ட்மெண்ட்ல நடந்ததை யாராலையும் நம்ப முடியல. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான விஷயம் மக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கில்லர் மூட நம்பிக்கையை முறிகிட்டான்னு சொல்லவா, இல்ல அவங்க பொண்ணு சென்டிமெண்ட்னால இப்படி ஏமாந்துட்டாரான்னு தெரியல. ஆனா எப்படியோ அந்த குழந்தைக்கு ஃபைனலா சர்ஜரி பண்ணனால அவ இப்போ குணமாயிட்டா. பண்ண தப்புக்கு அவங்க அப்பா இப்போ ஜெயில இருக்காரு. நான் நினைச்ச மாதிரி இந்த கதை போல. ஆனா இந்த கதை எனக்கு முழுசா தெரியும். அதனால அதுக்கேத்த மாதிரி இந்த கதையை நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்ல இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. பிஞ்சு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். பாய்.